சொல்லுமே நண்பர்களே, ஒரு வெல் செட்டில்டு முத்துராயர் நாயுடு பையனை அறிமுகப்படுத்துறேன். இந்த பையன் பேரு மணிவண்ணன். இவர் பிறந்த தேதி 3/4/96ல பிறந்திருக்காரு. இவரோட ராசி நட்சத்திரம் கன்னி ஹஸ்தம். இவரோட படிப்பு பார்த்தோம்னா பிகாம், அதுக்கப்புறம் எம்காம், அதுக்கப்புறம் எம்பிஏ ஃபினான்ஸ் 3 டிகிரி முடிச்சுட்டு இவர் வந்து கிரெடிட் மேனேஜரா பிராமல் கேபிட்டல் அண்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அந்த கம்பெனி வந்து ஹைதராபாத்ல இருக்கு. இவங்களுக்கு இந்தியா முழுக்க பிரான்ச்சஸ் இருக்கு. இந்த பையன் வந்து கிரெடிட் மேனேஜரா ஹைதராபாத்லயே தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பேயிங் கெஸ்ட், ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாசத்துக்கு ஒரு 85,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. இவருக்கு சென்னைக்கு மாறுதலாகி வரத்துக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பாருங்க, வீட்டுக்கு பையன் ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேரு முனுசாமி. இவர் வந்து தமிழ்நாடு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட சம்பளமா பார்த்தோம்னா 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு மாசம். இன்னும் அவருக்கு 1 வருஷம் சர்வீஸும் இருக்கு. அம்மா பேரு தேன்மொழி, ஹவுஸ் ஒய்ஃப். இவங்க இருக்கிற வீடு பார்த்தோம்னா சென்னை, அதாவது அரும்பாக்கம், நல்ல பாஷான ஏரியா. அரும்பாக்கம், அதாவது மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இவங்க வீடு இருக்கு. ஒரு 600 சதுரடி வீடு, G+3, அதாவது 3 மாடி கட்டடம். அந்த 3 மாடி கட்டடத்துல இவங்க வந்து பார்த்தோம்னா 2 ஃப்ளோரை எடுத்து இவங்களே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பாருங்க, அதுக்கப்புறம் இதர சொத்துக்கள் அப்படின்னு பார்க்கணும்னா 1 கிரவுண்டு நிலம் வந்து பார்த்தோம்னா ஆவடி பகுதியில் இருக்கு சென்னையில். இன்னொரு 600 ஸ்கொயர் ஃபீட் 1/4 கிரவுண்டு நிலம் வந்து பார்த்தோம்னா எண்ணூர் பகுதியில் இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுடைய பூர்வீக சொத்து பார்த்தோம்னா வந்து திருக்கோவிலூர் பகுதியில் ஒரு 1200 சதுரடி, அரை கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதையும் அங்கே ஒரு பூர்வீக சொத்தாக வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டி வாகன விவரங்கள் பார்த்தோம்னா தம்பிக்கிட்ட ஒரு புல்லட் பைக் இருக்கு, ஒரு காரும் வாங்க போறதா கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இவரோட சொந்த வருமானத்தில் ஒரு வீடு வாங்க போறதா கேள்விப்பட்டேன். அதாவது மணிவண்ணனே வந்து சொந்தமாக சேமிச்சு வச்சு ஒரு வீடு வாங்க போறதாவும் கேள்விப்பட்டேன். ஏன்னா எந்த செலவும் இல்லை, வாங்குற சம்பளம் மொத்தமும் சேவிங்ஸில் போயிட்டு இருக்கு. அப்பாவும் கவர்மெண்ட் வேலையில் இருக்காரு. ஒரு நல்ல டிசிப்ளின் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பாருங்க, இவங்க வந்து முத்துராயர் நாயுடுன்னு சொன்ன இவங்களுக்கு அனைத்து நாயுடு பிரிவுகளும் சம்மதம். இவங்க தாலி சம்பிரதாயம் பார்த்தோம்னா கிண்ணி புட்டு தாலின்னு சொல்றாங்க. மஞ்ச புடவை, நின்றுட்டு திரகட்டி தாலி கட்டுறது. இது எல்லா நாயுடு சமூகத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சம்பிரதாயம். இதே மாதிரி தெலுங்கு யாதவர்களையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரொஃபைலும் அதே மாதிரி, அதாவது வேற கேஸ்ட்ல இருந்து யாதவ் குடும்பங்கள்ல இருந்து ஒரு பொண்ணு இருந்தாலும் இவங்களுக்கு ஓகேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டில் கேட்பேன். அதே மாதிரி இவங்க வீட்டில் பையன் வீட்லையும் கேட்டேன், என்ன செய்வீங்க பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி. இவங்க வந்து அப்பா அம்மா பெருந்தன்மையா என் ஆஃபீஸ்க்கு வரும்போது ரெஜிஸ்டர் பண்ணும்போது சொன்னாங்க, ஒரு 5 சவரம் வந்து பொண்ணுக்கு போடுவேன் தம்பி, ஒரு பட்டு புடவையும் எடுத்து வைப்பேன், கல்யாண செலவு நிச்சயதார்த்த செலவுலாம் வந்து உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, பையன் ஒரு 5.7 ஹைட்ல நல்ல ஒரு டிசிப்ளின் ஹேண்ட்ஸம் பாய் நான் சொல்லுவேன். பாருங்க, இவங்களுக்கு அனைத்து நாயுடு பிரிவுகள், தெலுங்கு யாதவர்கள், அதாவது இவங்களுடைய சம்பிரதாயத்துக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட, குடும்பங்கிட்ட சொல்லி இந்த பையனுக்கு ஈக்குவலான ஒரு பொண்ணை இருந்தால் கொஞ்சம் அறிமுகப்படுத்தி கொடுங்க. வாழ்க வளமுடன்.